சென்னை செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து இன்று காலை வினாடிக்கு 4000 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை அங்குள்ள எமது செய்தியாளர் தங்கமணி மூலமாக கேட்டு பெறுவோம். தங்கமணி, சொல்லுங்க, செம்பரம்பாக்கம் ஏரியில உபரி நீர் அதிகரித்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த உபரி நீர் அதிகரிப்பிற்கு காரணம் என்ன? அதாவது சென்னை நீர் ஆதாரமான செம்பரம்பாக்கம் ஏரியில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இந்த ஏரியிலிருந்து தற்போது வினாடிக்கு 4000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. அந்த ஏரியின் அந்த அழகை பார்க்கலாம். அதாவது கிட்டத்தட்ட கடல் போல காட்சி அளிக்கிறது. இந்த ஏரியிலிருந்து இன்றைக்கு 4000 கன அடியாக வினாடிக்கு தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. நேற்று வரை 2000 கன அடி தண்ணீர் மட்டுமே இந்த ஏரியிலிருந்து வெளியேற்றப்பட்டது. ஆனால் தற்போது 4000 அடி வெளியேற்றப்படுகிறது. அதுக்கு என்ன காரணம் என்றால், இந்த அணைக்கு வருகின்ற இந்த செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வருகின்ற தண்ணீரின் அளவானது வினாடிக்கு 3650 அடியாக இருக்கிறது. எனவே உள்ளே வருகின்ற நீர் வரத்து அதிகமாக இருப்பதால் தற்போது இந்த வெளியேற்றப்படும் நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அந்த தண்ணீரானது பொங்கி செல்லும் காட்சியை பார்க்கலாம். ஆர்ப்பரித்து செல்கின்ற அந்த மதகுகளிலிருந்து நீர் வெளியேற்றப்படும் காட்சியை நீங்கள் தற்போது பார்க்கலாம். இந்த பகுதியிலிருந்து இந்த தண்ணீரானது வெளியேற்றப்படுகிறது. இந்த அடையாறு வழியாக செல்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தங்கமணி, இப்போ நீர் அதிக அளவில் வருவதால் தண்ணீர் 4000 கன அடியாக வெளியேற்றப்படுகிறது. இந்த நிலையில எந்தெந்த பகுதிகளில் இந்த நீரால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு? அதாவது இந்த நீரானது வினாடிக்கு 4000 கன அடி திறந்து விடப்படும் இந்த நீரானது அடையாறு வழியாக வெளியேற்றப்படுகிறது. சைதாப்பேட்டை, ராமாபுரம் போன்ற வழியாக இந்த தண்ணீரானது செல்கிறது, சென்று கடலில் கலக்கிறது. இதனால் சைதாப்பேட்டை போன்ற பகுதியில் இந்த அடையாறு கரையோர பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கின்ற குடிசை வாழ் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த முடிச்சூர் பகுதியிலும் சற்று இந்த அடையாறானது செல்கிறது. அந்த பகுதியிலும் பெரும்பாலான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த தண்ணீரால். எனவே அங்கேயும் இந்த வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. இங்கே இந்த பகுதி மக்கள் ஒருவருக்கு அவருன்னு பேசலாம். இந்த தண்ணீரின் அளவு இப்போ எப்படி இருக்கு? இது நீங்க இதுக்கு முன்னாடி எப்போ பார்த்துருக்கீங்க? இந்த மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி முல்லாம் நிரம்பி இருக்குது. இப்போ தான் டேம் திறக்கிறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. தண்ணி எந்த வழியாக போகுதுன்னு சொல்லிட்டுங்களா? ராமாபுரம், சைதாப்பேட்டை, அடையாறு அது வழியாக போய் சேர்ந்தோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி டேம் ஃபுல்லாகிடுச்சு. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இது போன்ற ஒரு வெள்ளம், இது போன்ற ஒரு இந்த அணையை நிரம்பிய காட்சி, இந்த ஏரியை நிரம்பிய காட்சி காணப்படுகிறது. ஆனால் அதற்கு பிறகு இப்போதுதான் இந்த அணையானது நிரம்பி இருக்கிறது என்று இந்த பகுதி மக்கள் கூறுகின்றார்கள். இந்த அணையை பார்ப்பதற்காக பல்வேறு பகுதியிலிருந்து சென்னையின் பல்வேறு பகுதியிலிருந்து மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பரித்து செல்கின்ற இந்த வெள்ளத்தை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இங்கு போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அதிக அளவில் தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் இங்கு போலீசாரின் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது.